சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். தயாரிப்பாளர் ரவீந்தர் பிறந்த நாளை அவருடைய மனைவி மகாலட்சுமி சிறப்பாக கொண்டாடி இருக்கிற புகைப்படம் வைரலாகி வருகிறது. நடிகை மகாலட்சுமி பிரபல டிவியில் தொகுப்பாளினியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். பிறகு தொகுப்பாளினியிலிருந்து சின்னத்திரையில் வாய்ப்பு கிடைத்த நிலையில் சின்னத்திரையில் களமிறங்கினார். தற்போது பல சீரியல்களில் நடித்து வரதோட பெரும்பாலும் வில்லி கதாபாத்திரத்தில் அசத்தி வருகிறார். மேலும் ஊறுகாய் தொழிலும் செய்து வருகிறார். இவர் தயாரிப்பாளர் ரவீந்தரை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணம் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்த இந்த தம்பதிகள் கேலி கிண்டலுக்கு மத்தியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராங்க. தன்னுடைய கணவர் ரவீந்தரின் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி இருக்கிறாங்க மகாலட்சுமி. இது குறித்து புகைப்படத்தையும் வெளியிட்டதுடன் நீண்ட பதிவு ஒன்றினையும் பதிவிட்டிருக்கிறாங்க. அவர் வெளியிட்ட பதிவில், நீங்கள் என் கணவர் மட்டுமல்ல, என் பலம், என் அமைதி மற்றும் என் மகிழ்ச்சிக்கான தருணங்கள் பலவற்றுக்கு நீங்களே காரணம். உங்கள் குணநலன்களை நான் பெரிதும் மதிக்கின்றேன். உங்கள் துணையுடன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். வாழ்க்கை நம்மை எங்கு அழைத்து சென்றாலும் நான் எப்போதும் உங்கள் பக்கபலமாக இருப்பேன். உங்கள் வெற்றிகளை கொண்டாடுவேன். ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் கையை பிடித்து உடன் வருவேன். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நான் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் அன்பே, என் பாதுகாப்பான இடமே, என் வாழ்வின் துணையே என்று தன் கணவர் மீதான காதலை கொட்டி தீர்த்துள்ளார் மகாலட்சுமி. மேலும் இந்த புதிய ஆண்டில் ரவீந்தருக்கு நல்ல ஆரோக்கியம், எல்லையற்ற மகிழ்ச்சி மற்றும் தொட்டதெல்லாம் துலங்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மகாலட்சுமி வெளியிட்டிருக்கிற இந்த பதிவுக்கு ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் குவிச்சு வராங்க. ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராமிடம் உதவியாளராக பணியாற்றியவர் தான் செழியன். பாலாஜி சக்திவேல் இயக்கிய கல்லூரி படத்தில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானவர். தொடர்ந்து பாலாவின் பரதேசி, தாரை தப்பட்டை, சீனு ராமசாமியின் தென்மேற்கு பருவக்காற்று, ராஜு முரகளின் ஜோக்கர், பாலச்சந்தர் பாரதிராஜா இணைந்து நடித்த ரெட்டை சொல்லி உள்ளிட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அப்படியே டூலெட் அப்படின்ற படத்தை இயக்கி இயக்குநராகவும் களமிறங்கினார். சினிமாவில் நன்றாக பணியாற்றி வந்த ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் இன்று உடல்நலக்குறைவில் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, தென்னிந்திய சினிமாவில் திருமண வயது வந்தும் சிங்கிளாகவே இருக்கும் நடிகர் அப்படின்னா அது பிரபாஸ் தான். பாகுபலி படத்தின் மூலம் பேன் இந்தியா நடிகராக கலைக்கு வரும் பிரபாஸ் முழு கவனத்தையும் சினிமாவில் தான் செலுத்தியிருக்கிறார். சலார் 2, கல்கி 2, ஸ்பிரிட் அப்படின்னு அடுத்தடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு அவருடைய கால்ஷீட் புக்காக இருக்கிறது. வருடா வருடம் இவரது படங்கள் குறித்த செய்தி வைரலாகிறதோ இல்லையோ, திருமணம் பற்றி நிறைய செய்திகள் சமூக வலைத்தளங்களில் விளம்பரம். பேன் இந்திய நடிகராக விளம்பரம் பிரபாஸ் ஹைதராபாத்தில் சுமார் 200 கோடி செலவில் ஒரு பிரம்மாண்ட அரண்மனை போன்ற வீட்டை கட்டி வருகிறார். 2 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச தரத்தில் வீடு தயாராகி வருகிறதாம். இந்த பிரம்மாண்ட வீடு நடிகர் பிரபாஸ் தன்னுடைய வருங்கால மனைவிக்காக கட்டுவதாகவும் அடுத்த வருடம் திருமணம் நடக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் பிரபாஸ் திருமண செய்தி வருவதும் பிறகு பொய்யாவது வழக்கமாக நடக்கிறது. இந்த முறையாவது வரும் திருமண செய்தி உண்மையா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கன்னடத்தில் வெளியாகி இருக்கிற கிஸ் திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் ஸ்ரீலீலா. இதைத் தொடர்ந்து தெலுங்கில் ஏன்றி தந்த இவர் தொடர்ந்து ஹிட் திரைப்படங்களை கொடுத்து பிரபலமானார். நடிப்பை தாண்டி இவருடைய நடனத்துக்கு தான் ரசிகர்கள் ஏராளமானோர் இருக்கிறாங்க. குறிப்பாக புஷ்பா 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற கிசிக் பாடலுக்கு இவர் ஆடிய நடனம் இந்திய அளவில் ரீச் ஆனது. இந்த நிலையில் சமூக வலைத்தளங்கள் மூலம் ஸ்ரீலீலா எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்றது குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் ஸ்ரீலீலாவுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. அவர் பதிவிடும் புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் நடன காணொலிகளுக்கு அவருடைய ரசிகர்களிடமிருந்து பெரும் வரவேற்பு கிடைக்கிறது. சமீபத்திய தகவலின்படி நடிகை ஸ்ரீலீலா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கில் செய்யும் ஒவ்வொரு விளம்பர பதிவுக்கும் ஸ்பான்சர் செய்யப்பட்ட பிராண்ட் விளம்பரத்துக்கு சுமார் 8 லட்சம் முதல் 10 லட்சம் வரை கட்டணம் வசூலிப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. சமூக ஊடக விளம்பரங்கள் மூலமாக மட்டுமே நடிகை ஸ்ரீலீலா மாதத்துக்கு 40 லட்சம் முதல் 60 லட்சம் வரை வருமானம் ஈட்டுவதாக வர்த்தக வட்டாரங்களில் மதிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் அவர் சமூக ஊடகங்கள் வழியாக மட்டுமே ஆண்டுக்கு 4 கோடி முதல் 5 கோடிக்கு மேல் சம்பாதிக்கிறாராம். டாப் 5 சினிமா தகவலின் இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கின்றோம். கடைசியாக பார்க்க இருக்கிற சினிமா தகவலின் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படம் ஜனநாயகன் ஒரு வழியாக ரிலீஸ் ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல் வழியாகி இருக்கிறது. கடந்த ஜனவரி 9ஆம் தேதி வெளிவர இருந்த நிலையில தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்து வெளிவராமல் இருந்தது.
இறுதியாக சமீபத்தில் இப்படத்தை தணிக்கை குழு பார்த்து சான்றிதழை வழங்க முடிவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் விஜய் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. இந்த நிலையில வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி இப்படம் வெளியாகும் அப்படின்னும் இந்த வாரத்துக்குள் தணிக்கை சான்றிதழ் வந்துவிடும் அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயின் கடைசி திரைப்படம் இது அப்படின்றதால அதீத எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனா கடந்த சில மாதங்களுக்கு முன் இப்படம் திருட்டுத்தனமாக இணையத்தில் கசிந்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமானோர் இப்படத்தை இணையத்தில் பார்த்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தயாரிப்பு நிறுவனம் விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு தற்போது விநியோகஸ்தர்கள் மிகவும் தயங்குவதாகவும் தகவல் தெரிவிக்கிறாங்க. இப்படத்துக்கு ஏ சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது. அப்படி ஏ சான்றிதழ் கிடைத்தால் படத்தின் வசூலும் பாதிக்கப்படும். 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் படத்தை பார்க்க முடியாது. இப்படி பல சிக்கல்கள் இருப்பதால் ஜனநாயகன் திரைப்படம் எப்படியான வரவேற்பை பெறும் அப்படின்ற சந்தேகத்தையும் இது எழுப்பியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனநாயகன் படம் எப்படியான விமர்சனங்களை பெறப்போகிறது என்று.